இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வடை. திடீர்னு யாருனா விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும். இந்த ப்ரெட்டு வடையை செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்பவே வேலை கிடையாது. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 7, 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணியில் வந்து இப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அதில் போட்டோன்னா ஒரு 2, 3 செகண்டில் எடுத்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோ புளிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நினச்சி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன், பெப்பர். அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அதுக்கப்புறம் ரவை, நம்ம ரவை வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 4, 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ரவை. பத்தலைன்னா இன்னும் கூட போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வடை மாதிரி தட்டை வரணும், அதுக்கு தான். இப்போ வந்து நான் காஞ்ச பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரிஜினலாக பச்சையாக இருக்கிற பச்சை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு நல்லா நம்ம வடை மாவு, இந்த உளுத்தம்பருப்பு மாவு செய்கிற கலப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ரவை போட்டுட்டு கலந்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த ரவை ஊறி நம்மளுக்கு தட்டுற பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு வாழை இலையோ இல்லைன்னா எண்ணெய் கவர் இருக்குது இல்லையா, நம்ம வீட்டுக்கு எண்ணெய் வாங்குறோம் இல்லையா, எஸ்விஎஸோ இல்லை சூரியகாந்தி, அந்த எண்ணெயோட கவரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி தட்டி மாமூலாக நம்ம வடை சுடுற மாதிரி நான் வடை சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வைக்க வேணாம், ஹைலையும் வேணாம், ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் குடிச்சிடும் அப்படின்ற அந்த பயமே தேவையில்லை நம்மளுக்கு. எண்ணெயே குடிக்கல. திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, எதுவும் வீட்டில் இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, வடை சுடுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, வடைக்கு கார வடைன்னா ஊற வைக்கணும், கடலைப்பருப்பு ஊற வைக்கணும், உளுத்தம்பருப்பு ஊற வைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுத்துருங்க. கண்டே பிடிக்க முடியாது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வடை இனிப்பாக இருக்கும். அந்த நம்ம பன்னு போட்டதுனால நினைக்காதீங்க. அந்த இனிப்புலாம் அவ்வளோவா தெரியறதே இல்லை. லைட்டாக ஒரு கொஞ்சமாக தெரியும். நம்மளுக்கு ஒரு டோனட் மாதிரி கூட இல்லை, நல்லா உளுத்த வடை மாதிரியே இருக்கும். அப்படியே சாப்பிட்டுடலாம். பசங்க எல்லோரும் சைட் டிஷ்ஷாக எதுவும் கெச்சப் கூட தேவையில்லை, அப்படியே கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம கெஸ்ட்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டே நம்மளும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சீக்கிரமாக இது வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எல்லாம் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டேன். சுடவே காலி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு 6, 7, 30 வடைக்கு வந்துச்சு எனக்கு, 8 ப்ரெட்டுக்கு. நான் வந்து இப்போ சுடவே காலி ஆகிடுச்சு. உங்களுக்கு புட்டு காமிக்கிறதுக்கே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். மறக்காமல் நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.